சமூக வலைதளங்களை பல்வேறு கருத்துக்கள், பொய்யான கருத்துக்கள், அதுதான் வருத்தம் அளிக்குது, வேதனை அளிக்குது. எனக்கும் குடும்பம் இருக்கு, தொழில் இருக்கு, அந்த நிறுவனத்துக்குள் பல பேர் வேலை செய்யறாங்க. அப்படி இருக்கிற போது ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி நிறுவனத்தை அவங்க இஷ்டத்துக்கு இப்படி போயிட்டாங்க, அப்படி போயிட்டாங்க, எல்லாத்துக்கும் நான் விளக்கம் தரேன். ஏன்னா நீதிமன்றத்தில் அந்த கண்டிப்பா அந்த வழக்குல வெற்றி பெறும். வெற்றி பெற்று ஒரு நாள் கண்டிப்பா என்ன நடந்தது, இதுக்கும் எனக்கும் என்ன உறவு, நான் எம்எல்ஏ என்ன பேசினேன், எம்எல்ஏ என்னிடம் என்ன பேசினாங்க, அதுக்கடுத்து இந்த வழக்கில் உள்ள 16 பேருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், எல்லா விஷயத்தையும் நான் பேசுவேன். ஆனா இப்ப பேச விரும்பல. அதனால நீங்க பாட்டு கற்பனையில இந்த யூடியூப்ல சமூகத்துல நிறைய அள்ளி விடுறீங்க. அள்ளி விட வேண்டாம். திரைக்கதை வசன டைரக்ஷன் எல்லாம் முடிக்க வேண்டாம். உண்மை இருக்கிறது. எனக்கு விட்டது அநீதி. ஒரு நாள் நிச்சயம் வெல்லும். தர்மம் வெல்வதற்கு சில காலங்கள் ஆகும். அதுவரை பொறுமையா கடைபிடிங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி நிறுவனத்தை, ஒரு கம்பெனியை இத்தனை 5 ஆண்டுகளாக 25 ஆண்டுகள் சர்வேல அனுபவம் பெற்ற என்ன மிகப்பெரிய லெவலில் விமர்சனத்துக்கு உட்படுறீங்க. அது வருத்தம் அளிக்கிறது. என் குடும்பத்தை பாலும் வருத்தம் அளிக்கிறது. ஆகவே பொறுமையை கடைபிடிங்க. நிச்சயம் ஒரு நாள் சட்டம் நீதியும் நம்புகிறேன் வெல்லும். அன்னைக்கு வாய் திறந்து நான் பேசுகிறேன். எனக்கு ஏற்பட்ட அநீதியை உங்களிடம் சொல்றேன். எவ்வளவு மனவேதனை, 37 நாள் சிறைவாசம், மனவலி இருக்கு, இல்லன்னு சொல்ல உண்மை இருக்கு. ஆனா இப்ப சொல்ல வேண்டிய நேரம் இல்ல. அதை மட்டும் யூ அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ரொம்ப நன்றி. இந்த விவகாரத்துல செந்தில் பாலாஜியும் அவர் சகோதரன் சொல்லிதான் நீங்க புதிய பேரத்துல ஈடுபட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேள்விக்கு நான் 2 மாசம் கழிச்சு விடை தரேன். அந்த கேள்விக்கு ஒரு சீரியல் மாதிரி தான், படத்துடைய கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 2 மாசம் கழிச்சு விளக்கம் தரேன். அதுவரையும் பொறுமை மட்டும் கடைபிடிங்க. இதுல அவங்களுக்கு எனக்கு என்ன தொடர்பு, இந்த 16 பேருக்கு எனக்கு என்ன தொடர்பு, எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக நான் பேசுகிறேன். அதுவரை பொறுமை காலுங்க. அதை விட்டுட்டு நீங்க பாட்டு நிறைய கருத்துல பதிவிட வேண்டாம். ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி, அதனால நடுநிலையாக நான் செயல்பட்ட கம்பெனி, யார் ஒருக்கும் சாதக பாதகம் இல்லாம செயல்பட்டிருக்கேன். எல்லாத்தோடும் கலந்துரையாடப்பட்டிருக்க, பேசப்பட்டிருக்கேன். ஆகவே நிதானத்தை கடைபிடிங்க. உண்மை வரும். அதை நீங்களா ஒவ்வொருத்தரா எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரா பேசுறீங்க. அதான் சங்கடம் வலிக்குது, மனவலி ஏற்படுது. பல கோடிகளை நிறுவனத்துக்கு நான் செலவிடப்பட்டிருக்கேன். சும்மா ஒன்று நிறுவனம் நடத்தல. அதனால பல சர்வேகளை ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே முதலமைச்சர் சொன்னது நான் தான். யாராவது சொன்னாங்களா? அப்படி இருக்கிற போது நீங்க ப்ரூஃப் செஞ்சுட்டு மக்கள் முதல் நிற்கக்கூடிய நபர். அப்படி இந்த வழக்கில் நிச்சயமா ப்ரூவ் பண்ணுவேன், ஜெயிப்பேன், வெற்றி பெறுவேன். அதனால அதுவரையும் பொறுமையை கடைபிடிங்க. சோ அதை விட்டுட்டு கற்பனை நீங்க பாட்டு அப்படியா இப்படியா 2 கோடி ஒரு தெரு கோடியில் நின்று கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக நான் பேசுவேன். தெருக்கோடின்னு இருக்கேன், கோடியும் வாங்கல, அதையும் வாங்கல, தெருக்கோடின்னு இருக்கேன், பேசுறேன். அதுவரையும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. வேற ஒண்ணும் நான் கேட்கல. வலிக்குது. நன்றி 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 நன்றி. 14 பேர் உங்களை தவிர 13 பேருக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? இல்ல, அதை பத்திய விளக்கங்கள் கண்டிப்பா நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் விளக்கம் கொடுக்குறேன். இப்ப வேண்டாம், நிச்சயமா விளக்கம் கொடுப்பேன். அதோட பொறுமையை மட்டும் கடைபிடிங்க. பொய்யன் செய்ய மட்டும் புறப்பட்டா நான் பேசுறேன். நான் கட்டாயம் பேசுறேன். அதுக்காக வெயிட்டிங், வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா சட்டம் நீதிமன்றத்தினுடைய வேலை இருக்கிறதுனால கட்டாயம் இருக்கு. கட்டாயம் உண்மை இருக்கு, அநீதி இருக்கு. நான் அதை பத்தி பேசுறேன். அதுவரை என் தயவு கூர்ந்து இருகரம் கூப்பி, நான் தமிழன், விவசாய குடும்பத்தை சேர்ந்து வந்தவன், அநீதிக்கும் துரோகத்திற்கும் யார் ஒரு ஏமாற்றத்துக்கும் செல்லக்கூடிய நபர் கிடையாது. நாவுக்கரசன் பேரு இன்னைக்கு வரையும் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். 25 ஆண்டுகளா ஊடகவியலாளர்கள் என்னை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டிருக்கீங்க. இது எனக்கு ஒரு மிகப்பெரிய சவால் சறுக்கலான நேரம். இதுல மீண்டும் எழுந்து மறுபடியும் ஊடகங்களை சந்திப்பேன், எல்லாம் இது பண்ணுவேன். இந்த நீதிமன்றத்தினுடைய வடிவமைப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு முழுமையாக என்னென்ன தொடர்பு, என்னென்ன விஷயம், எல்லா விஷயமும் டேட்டாவா, புள்ளி விவரமா, தரவுகளோடு நான் பேசக்கூடிய நபர். அதனால ஆதரவோடு பேசுறேன். இவர் சொன்ன அத்தனை கேள்விக்கும் விடை இருக்கிறது. இப்போது விடை இல்லை, அதுக்கு மட்டும் பண்ணீங்க. நிச்சயமா விடை கொடுக்கறேன். சோ அதுவரை பொறுமை மட்டும் கடைபிடிங்க. தவறான செய்திகளை தயவுசெய்து பரப்பாதீங்க. ரொம்ப நான் தாழ்மையோட நன்றியோட கேட்டுக்கொள்ள. நன்றி. சரியா?